இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க தெய்வீக சிலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த சிலைகள் நம்ம வீட்டில் இருந்தால் லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கும், அது மட்டும் இல்லாமல் அதிக செல்வத்தை பெருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காமதேனு சிலையை நம்ம வீட்டில் வச்சோன்னா, காமதேனு சிலையில் கன்று பால் குடிக்கிற மாணிக்கு சேர்த்து வச்சோன்னா நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும், தெய்வீக அருள் கிடைக்கும். 2வது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, குதிரை சிலை. இந்த குதிரை சிலையை ஓடுற குதிரை சிலையை வச்சோன்னா, நம்மளுக்கு நம்மளோட தொழிலில் ரொம்பவே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிற இடத்துல நம்ம வச்சோம்னா, நம்மளுக்கு அதிக லாபமும், அதிக முன்னேற்றமும் கிடைக்கும். 3வதா பார்க்க போகிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆமை சிலை தாங்க. இந்த ஆமை சிலையை நம்ம பூஜை அறையில் வச்சோம்னா, நம்மளுக்கு செல்வம் பெருகும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிற இடத்துல வச்சோன்னா, இந்த சிலையை நல்ல தொழில் முன்னேற்றம் அடையும். இதை வடக்கு திசையிலையும் வடகிழக்கு திசையிலையும் வச்சோம்னா, நம்மளுக்கு லட்சுமி கடாட்சமும் செல்வமும் பெருகும். வீட்டில் ஆந்தை சிலையை வைக்கிறதுனால நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா, 4வது ஆந்தை சிலை தான். அந்த ஆந்தை சிலை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால செல்வம், செல்வாக்கு எல்லாமே பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5வதா நம்ம பார்க்க போகிறது யானை சிலை தாங்க. இந்த யானை சிலையை நம்ம வீட்டில் வைக்கும்போது நம்மளோட செல்வாக்கு பெருகும், செல்வம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஹாலில் அந்த 2 யானை சில பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாணிக்கு வைக்கிறப்ப நம்மளோட செல்வாக்கு ரொம்பவே அதிகமாக பெருகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே உண்மையாக நம்பப்பட்டு வருது.